இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, மாசிலா குழந்தைகளின் பெருவிழா என்று இன்று மீட்பருக்காக தங்களின் வாழ்வையே அறிந்து கொள்ளாத ஒரு நிலையில், அந்த சிசுவாக வாழ்ந்த நிலையில் மீட்பருக்காக தங்கள் உயிரை பலியாக கொடுத்த மாசிலா குழந்தைகளை நினைவு கூறுகிற நாள். ஆம், குழந்தைகளை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு என்பதை இன்றைய நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். மாசிலா குழந்தைகளின் ஆசீரும் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளை வாழ்விலை நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு முழு முதல் உண்மையை இப்பெருவிழா நமக்கு நினைவு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளை எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்று கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வில் எல்லா பருவங்களிலும் மகிழ்ச்சியான பருவம் ஒரு மனிதனின் குழந்தை பருவம் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருக்கும் இறைவனது பிரதிபலிப்பாக விளங்குகிறவர்கள் இந்த குழந்தைகள் தான். அவர்கள் தான் எப்பொழுதும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் விளங்குகிறார்கள். நாமும் நம் இழந்து போன மகிழ்ச்சியை மீட்டெடுக்கும் பொருட்டு இயேசு குழந்தையாக மாறுவதற்கான அழைப்பை நமக்கு விடுத்துள்ளார். மாசிலா குழந்தைகள் விழா என்பது மன்னன் ஏரோதுவால் கொல்லப்பட்ட சின்னஞ்சிறு குழந்தைகளை நினைவு கூறுகின்ற விழா மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்காக நாம் குழந்தைகளாக மாறுவதற்கான அழைப்பையும் கொடுக்கும் விழா என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்க விளைகிறோம். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளிடத்திலே எத்தனையோ பண்புகள் இருக்கின்றன, அதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான பண்புன்னு பார்த்தீங்கன்னா வியக்கிற தன்மை. எதை பார்த்தாலும் ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் வியந்து பார்ப்பார்கள். குழந்தைகளை பொறுத்தளவில் இந்த உலகில் உள்ள அனைத்துமே புதியதவித்தான். எனவே அனைத்தையும் பார்த்து அவர்கள் வியப்படைகின்றார்கள். இந்த வியப்புக்கு முழு காரணம் அவர்கள் அதை உற்று நோக்குவதுதான். வியக்கும் தன்மை தான் ஒரு குழந்தையின் கற்றுக்கொள்ளும் தன்மைக்கு காரணமாக இருக்கிறது என்கிறார்கள் அறிஞர்கள். அதாவது நாம் எதை பார்த்து வியப்படுகின்றோமோ அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடம் இருப்பது இயல்பு. குழந்தைகளை பொறுத்தளவில் இந்த உலகில் உள்ள அனைத்தும் புதிதாய் இருப்பது அவர்கள் கருதுகிறார்கள். அனைத்தையும் பார்த்து அவர்கள் வியப்படைகின்றனர். இந்த வியப்பு அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதலை குழந்தைகளுக்கு கொடுக்கிறது. எனவே தொடர்ந்து அவர்கள் தொட்டோ பார்த்தோ அவற்றை பற்றி அறிவை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர். ஆனால் காலப்போக்கிலே நாம் வளர வளர இந்த வியக்கின்ற தன்மை நம்மிடமிருந்து மழுங்கி போய்விடுகிறது. நாம் அதை இழந்து போய்விடுகிறோம். இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான மாற்றங்கள் விளைதலும் நாம் அனைத்தையும் பழையதாகவே பார்க்கிறோம். ஒரு விதமான இயந்திரத்தன்மை வாழ்க்கைக்குள் வந்து விடுகின்றன. இந்த உலகில் தோன்றும் ஒவ்வொன்றுமே புதிதுதான். ஒரு நாளைக்கு உதிக்கிற அந்த சூரியன் புதியது, புதிய உதயம், புதிய இலை, புதிய பறவைகள். ஆனால் நம் மனம் பழையதாகவே கடந்த காலத்தின் எச்சங்களை தூக்கி சுமப்பதன் காரணமாகவே எல்லாவற்றையுமே பழையதாக பார்க்கிறோம். நம் மனதை புதுப்பித்துக் கொண்டோம் என்றால் நம் முன்பாக உள்ள அனைத்தும் புதியதாக தோன்றும் ஆரம்பிக்கும். அவற்றை கண்டு ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்போம். எதையும் பார்த்து வியக்காம ஒரு ரொட்டீன் லைஃப், ஒரு இயந்திரமா எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதை பிடிக்க ஓடுறனே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலை நம்மில் மாற வேண்டும். குழந்தைகளைப் போல வியப்போடு நாம் உற்று நோக்கி அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். குழந்தைகள் மிக அதிகமாகவே எதையும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கிற பொழுது அது கீழே விழுந்து விடும். ஆனால் அது
சளைக்காமல் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கும். மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தாலும் குழந்தை சளைப்பதில்லை, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எழுந்து நடக்க முயற்சிக்கிறது. அதே பண்பு வாழ்க்கையிலே வீழ்ந்து போனாலும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் என்று துவண்டு போகாமல் கடந்து போகிற பாதை தான் வாழ்க்கைக்கு அற்புதத்தை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, வாழ்வு என்பது சாலையில் செல்லும் ஒரு வாகனத்தை போன்றது. அவ்வப்போது ஏதோ பிரச்சனை காரணமாக வாகனம் சாலையை விட்டு விலகி ஓட நேரிடலாம். இருப்பினும் ஒரு நல்ல ஓட்டுநர் என்பவர் எவ்வளவு விரைவாக வாகனத்தை சாலைக்குள் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக கொண்டு வருபவர். வாகனம் தானே சாலையை சென்றடையட்டும் என்று எந்த ஓட்டுநரும் காத்திருப்பதில்லை. நாமும் பிரச்சனைகள் காரணமாக நம் நிலைகளிலிருந்து முழுமையாக இழந்து போகிற தன்மை வந்தாலும் எவ்வளவு விரைவாக நிலைக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு விரைவாக திரும்பி முயற்சிப்பது மிகவும் அவசியம் என்பதை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். ஏனோ தானோ என்று வாழ்வை வாழ்கின்றவர்கள் ஒவ்வொருமே தோல்வி மிகப்பெரிய பிரச்சனை தான். விழிப்புணர்வின்மை காரணமாக தங்கள் மீது வீசப்படும் கற்களின் கனம் தாங்காமல் விழுந்து விடுகின்றோம். இவர்களது பிரச்சனை என்னவென்றால் சிறு சிறு கற்கள் தரும் வழிகளை கூட மீண்டு வர பல நாள்கள் எடுத்துக்கொள்வதுதான். இவர்களை பொறுத்த அளவில் ஒவ்வொரு தோல்வியுமே ஒரு தடை. தாங்கள் முன்னேறாமல் இருப்பதற்கு இந்த உலகம்தான் அவர்களுக்கு சதி செய்கிறது என்று நினைத்து முடங்கி விடுகிறார்கள். குழந்தையை போல விழுந்தாலும் விழுந்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் வியப்போடு நாம் உற்று நோக்குகிற பொழுது கடவுளின் அருள் நம்மோடு இருக்கிறது. வாழ்வில் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் மீண்டு வர முடியும் என்பதை குழந்தைகள் நமக்கு கற்றுத்தரும் பாடம். அவர்களிடத்துல எத்தனையோ அற்புதமான குணங்கள் இருக்கிறது. எனவே இந்த மாசில்லா குழந்தைகள் தினத்திலே ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் பாடங்களை கற்போம், மீண்டும் குழந்தையாக மாறுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த மாசில்லா குழந்தைகள் தினத்திலே நாங்கள் மீண்டும் குழந்தையாய் மாறிட எங்களை ஆசீர்வதியும். எங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் சிந்தனைகளிலும் நல்ல குழந்தை உள்ளம் கொண்டு அன்போடும் யதார்த்தத்தோடும் எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் கடந்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.